What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஒரு வழியா அவங்க சொன்னதை கேட்டு யார் சொன்னது? லூசிஃபர் பார்த்தாச்சு. நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அது என்னன்னா அவங்க சொல்றது கரெக்டு தான். அந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும், யார் யார் டெக்னீஷியன்றது கரெக்டு தான். யூஸ்வலாக அப்படிதான் பண்ணுவோம். பட் எனக்கு என்னன்னா மற்ற வீடியோஸ்க்குலாம் எப்படி கமெண்ட் பண்றாங்கன்னா, ஏற்கனவே நீங்க பார்த்துட்டு வந்து பார்க்காதீங்க, எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைன்றாங்களா. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில அதை வந்து இங்கே இம்ப்ளிகேட் பண்ணியாச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப எதுவுமே தெரியாமல் பிளாங்காக பார்ப்போம், சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சர்ப்ரைஸ்க்காக எதையும் பார்க்க போய் நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு பாருங்க அப்படின்றாங்க. எனக்கு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? நான் என்னன்னா, நீங்களே யோசிங்க, நம்ம ரேண்டமா போன் எடுத்து வீடியோ யூடியூப் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா சரி போய் பார்க்கலாமேன்னு தான் போவோம். நம்ம அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது, என்ன கமெண்ட் பேசுறாங்க பண்றாங்கன்னு தெரியாது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சு பார்க்க முடியாதுல்ல. சொல்றாங்கன்னா இப்ப இது வந்து ரொம்ப மூவிஸ் நிறைய பாக்குறவங்களுக்கும் இந்த மலையாளம் மூவிஸ் மலையாளிஸ் அவங்களுக்கு வந்து இது தெரியும். லூசிஃபர் எடுத்தாங்க, அடுத்து இது மாதிரி பிருத்திவிராஜே எடுக்க போறாரு, அதோட பார்ட் 2 அந்த என்ன சொல்றது அந்த யூனிவர்ஸ்குள்ள எடுக்க போறாங்க. இப்ப வந்து நமக்கு வந்து விஜய் அந்த லோக்கி யூனிவர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் தெரியும், சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. அப்ப வந்து அது மாதிரி அவங்க வந்து பார்த்துருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது அது கரெக்ட் தான், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதனாலதான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது பார்த்துட்டு மறுபடியும் ட்ரெய்லர் பார்த்தோம், அப்பதான் தெரியுது அவங்க பேசுறது எல்லாம் கனெக்ட் ஆனிச்சு. ஓகே, இவர் வந்து அவரோட தம்பி பையன் அந்த இதெல்லாம். பட் அதுலதான் சொல்றாங்க, இவர் போயிட்டு எங்க வர்றாரு, இவர் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா அவர் இது வேற ஏதோ விஷயம் இருக்கு அவருக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி. பாப்போம், இது இன்னும் புதுசா இது வரைக்கும் வரைக்கும் நாங்க பர்சனலாவே ட்ரை பண்ணாத ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைமா நாங்க ட்ரை பண்றோம். என்ன ஃபுட் ட்ரை பண்றீங்க? அதான் இந்த மாதிரி வீடியோ வந்து நாங்க ட்ரை பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். ஓ, இன்டர்வியூக்காக சொல்றீங்களா? நான் ரெகுலரா நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆமா, இன்டர்வியூ டைம் பிளஸ் என்ன குக் பண்ணிருக்காருன்னு பாப்போம். யாரு இது வந்து மதன் கௌரி எம்ஜி என்னதான் பண்ணுவாரு. நான் அவரது பார்த்தேன், இவரது பாப்பேன். இவரது வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு ஃபுட் விளாகும் அவரோட இப்ப வந்து ரீசன்ட் டைம்ல அவரோட விளாக் பண்றாரு அவர் ஒய்ஃப். அவங்க அது பாக்குறேன். நான் இது மாதிரி இன்டர்வியூஸ் பார்த்தல, அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைமா நான் அது மாதிரி அட்டம் பண்றேன். அதனால நான் கனவுல வந்து சொல்றேன், கனவுல வந்து நீங்க வருவீங்க, இர்ஃபான் வந்து ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி கனவு வரும், அப்புறம் நான் இர்ஃபானை சாப்பிட்ற மாதிரி கனவு வரும். இது இர்ஃபானுக்கு தெரியுமா? தமிழ் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்? ஷாருக் கான் அவரு ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணிக்கிறது. பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்டோட ஒரு வீடியோ பண்றோம். நான் வந்து இவங்களோட சின்ன வீடியோ பண்ண போறேன். இது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லூசிஃபர் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தோட செகண்ட் பார்ட் சீக்கிரமா வரப்போகுது, எம்புரான். இந்த படத்துக்காக நம்ம கூட இன்னைக்கு மோகன்லால் சாரும் இன்னைக்கு பிருத்திவிராஜ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த படம் வந்து இது வரைக்கும் மலையாளத்துல வந்ததுலேயே வந்து பிக்கஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ற படம்ல, பெரிய இது 200 crores சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 200? ஆமா. ஓ, ஏத்திக்கிட்டே போகுது எல்லாரும். யார சொன்னது? அவன் மூஞ்ச பார்க்கட்டும் தெரிஞ்சவங்க. டேய் இவன்டா அவன். ஓகே, சம் மிஸ் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஆனா சொல்றாங்க एक्चुअली அதான் அதிக பட்ஜெட் கேள்விப்பட்டேன். எதனால இது வந்து பெரிய பட்ஜெட் படம், எதனால வந்து இது வந்து ஒரு we never have said what the cost of the film is. பட்ஜெட் பத்தி நாங்க எங்கேயுமே பேசுறதே கிடையாது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, படத்தோட பட்ஜெட் டிசைட் பண்றது டைரக்டரோ ஹீரோவோ ப்ரொடியூசரோ கிடையாது. படத்தோட பட்ஜெட் டிசைட் ஆகிறது ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் படத்துல வேணும், அதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதான் செலவு பண்ணணும். இது வந்து ரொம்ப அம்பிஷியஸான ஒரு ஃபில்ம். அட்லீஸ்ட் கேரளா மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ட்ரீம் பண்ண ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் வந்து இதுக்கு முன்னாடி I don't know if somebody is, because இது எங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆன ஒரு கேன்வாஸ், கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆன ஒரு ஸ்கேலில் பண்ற ஒரு படம். அண்ட் வி ஹோப் 27th நீங்க போய் படம் பார்க்கும்போது நீங்க அந்த ஸ்கேல் எல்லாம் வந்து இன்னொரு சைட்ல இந்த கான்டென்ட் உங்களுக்கு அப்பீலிங்கா இருக்குங்கிறது தான் வாட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார்.
சீரியஸ்லி நான் இதை தான்ப்பா நான் அன்னைக்கு சொன்னேன் ட்ரெய்லர்ல. என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிம் வந்ததுல ஏன் வருதுன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மூவிஸ் வந்து கலெக்டட் வைஸ் நல்லா இருந்துச்சு, அதனால வந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா, இல்லை நீங்க வந்து தப்பா இதுக்கு முன்னாடி வந்த சில படங்களுமே பண்ணுச்சு அப்படின்னாங்க. நான் படம் ஹிட் ஆனதுக்காக சொல்ல, பட் கமர்ஷியலா ஒரு எப்படி சொல்றது, பொட்டென்ஷியல் வந்து அதிகமானுச்சு. இவ்வளோ இந்த மலையாள மூவிஸும் இவ்வளோ பண்ண முடியும்னு இது பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணதுனால இதுக்கு இவ்வளோ இது செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். நைஸ். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து உங்ககிட்ட நான் பேச போறேன்னு சொன்னது எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கேள்வி எனக்கு சொன்னாரு. என்ன வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதாவது வந்து மோகன்லால் சாரும் மஞ்சு வாரியர் இருக்காங்களா அவங்களும் வந்து சேர்ந்து படம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க போல. அது வந்து இப்ப நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்ல 6 years முன்னாடி நடந்துச்சு. அதுதான், அதாவது நீங்க சொன்னது இப்ப அது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன இல்லுமினாட்டியா இல்ல வந்து எப்படி நீங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கேட்க சொன்னாங்க அந்த கேள்வி. இது என்னன்னா, இப்போ இல்லுமினாட்டி நாங்க இல்லுமினாட்டின்னு சொல்ல மாட்டோம், அது கொஞ்சம் சீக்ரெட். சாரி, தமிழ் ஃபுட் ஆர் கேரளா கேரளா எனக்கு ஃபுட் ராபிடா ஒரே சொல்றாரு ஃபுட். ஓகே, ஃபேவரட் தமிழ் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்? ஆக்டர்ஸ் வேற மாதிரி தலைவர் சொல்லக்கூடாது. யாராவது ஒரு நேம் சொல்லுங்க. அதான் ஆக்ட்ரஸ் எல்லாரும் எல்லா குட் ஆக்ட்ரஸ் எல்லா நல்ல ஆக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும். அதுக்கு வேரியேஷன் இல்லை. ஆக்டர் தான் அதுல ஆக்ட்ரஸ் ஆக்டர் மேல் ஃபீமேல் கிடையாது. ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட். கமல் சார் பிடிக்கும் ரொம்ப. அப்படியா? சூப்பர். ஃபேவரட் தமிழ் மூவி? உலகம் சுற்றும் வாலிபன். ஓ, அந்த டைம்ல அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. நம்ம எம்புரான் மாதிரி தான். என்ன பொறுத்த வரைக்கும் 10 பைசா 5 பைசாக்கு வேர்ல்ட் ஃபுல்லா பார்க்கலாம். பட் ஏதா டக்குன்னு மைண்ட்ல சொன்னவன டக்குன்னு மைண்ட்ல வந்துச்சா? ஷேர் பண்ண வந்துச்சா? இது ரேபிட் சோதியம் கேள்வி தானே. ஆமா. இப்ப கொஞ்சம் கைஜ கேட்கும்போது நான் வேற I can அதான் ரேபிட்டா எனக்கு மனசுல வரதானே. கண்டிப்பா சார். போய் சொல்றதுக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் தான். ஏன்னா இந்த படம் அது மாதிரி தான். கொஞ்சம் உலகம் சுத்த வேண்டியதா இருந்தது. ஆமா. ஒன் தமிழ் மூவி யூ செட் நோ ஃபார் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சொன்னீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வந்து நோ சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி? எனக்கா? ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு அவ்வளவு எனக்கு தமிழ் படம் அவ்வளவு வரல. அது நோன் சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியா? சும்மா எனக்கே தெரியும். பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி போத் ஆஃப் யூ சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் இந்த இப்ப சும்மா எல்லாரும் நல்ல ஆல் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ஆளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா கஷ்டம் சொல்றதுக்கு. ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும், எல்லா குவாலிட்டியும் அக்செப்ட் பண்ற மாதிரி, அது மாதிரி தென் யூ நீட் லாட் ஆஃப் டைம் அல்ல. அதுக்கு அப்படியா ஒரு ஆள் இல்லை. அந்த மாதிரி இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல. அதாவது ஃப்ரெண்டே இல்லையா? இல்ல நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. ஐயோ இல்ல, எனக்கு அப்படி பெஸ்ட் the family I know best na probably the ஜோதிகா சூர்யா தான். அப்படிங்க. சூப்பர். your favorite hobby? சினிமா தான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஹாபியாவும் தெரியாது, ப்ரொஃபஷனாவும் தெரியாது, எல்லாமே சினிமா தான். நைஸ். எனக்கா இது மாதிரி இன்டர்வியூஸ் நான் வந்து லைட்டா பயந்துட்டு இருந்தேன். நான் வந்து வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா காலையில இருந்து இன்டர்வியூ போயிட்டு நானே பார்த்தேன், கீழே இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு சூடா இருப்பாங்க இவ்வளவு இன்டர்வியூ. எனக்கு கண்டிப்பா எல்லா இதுலயுமே ஒரே கொஸ்டின் தான் இருக்கும், இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கும். கண்டிப்பா செம்ம சூடா வருவாங்க. நம்ம என்ன கேட்க போறோம் சத்தியமா தான். இது ரேபிட் எனக்கு இப்ப வருது. ஓகே இதான் ஐ அம் என்ஜாயிங் யுவர் இன்டர்வியூ. நைஸ் நைஸ். என்ஜாய் பண்றாங்க எல்லாம். காத்துடுங்க. தேங்க் யூ. நான் வந்து என்னோட சேனல் யார் வந்தாலுமே முக்கியமான கேள்வியா கேட்கறது வந்து அவங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபுட் பிளாகர் நான் பேசிக்காவே. அதுல ஃபர்ஸ்ட் சார் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்? எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். பர்டிகுலரா see I love to explore food. I travel a lot. எந்த ஊர்ல போயாலும் அங்க உள்ள ஃபுட் தான் எனக்கு. அவர் மிகப்பெரிய குக் வேற. I love more of I cook lot of Japanese food. I also cook. எனக்கு வந்து என்னோட வீட்ல ஒரு டெப்பினியாக்கி டேபிள் இருக்கு. So I love Japanese food. So but I travel. I live in Dubai. I travel a lot. Like we have a group of people
we travel only for food. So அதனால என்னோட இந்த ஃபுட் பிடிக்கும். அது டெஃபினெட்லி if you ask எனக்கு என்னோட மதர் அத டேஸ்ட் வரும். பட் ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர். எனக்கு ஒரு சேலஞ்ச் சில ஆளுங்க ஒரு செகண்ட் டே ஐயோ எனக்கு இட்லி கிட்டில அல்லது எனக்கு தோசை அதல்ல. Wherever you go, you have to try their culture, their food. I am பயங்கர எனக்கு adaptability உண்டு. I love exploring new food. So anything I can eat. என்னோட வயருக்கு ட்ரபிள் கொடுக்காத எல்லா ஃபுட் பண்ணி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ப்ரோ? சேம் ஆக்சுவலி. ஐ ஆல்சோ லவ் எக்ஸ்ப்ளோரிங் டிஃபரண்ட் cuisines and all that. நான் வந்து டிராவல் பண்ணும்போது I usually only try and eat what is local there. அங்க இருக்க என்ன இருக்கு? We stay in a same Cochinல sometimes. So whenever I am there, he will come and I will cook for him also. அதான் நான் சொன்னேன், அவர் பயங்கரமான குக் அவர் ஆக்சுவலி. ஐ லவ் த ஃபுட் ஹீ மேக்ஸ். அது வந்து பிளான் பண்ணுவார், இன்னைக்கு ஜாப்பனீஸ் பண்ணலாம் இல்ல இன்னைக்கு ஸ்பானிஷ் பண்ணலாம். he'll plan and he will set a menu and he'll cook. And I'm talking about restaurant quality food, not amateur cooking. அந்த மாதிரி. பட் சார் சொன்ன மாதிரி I also love if I'm in Indonesia, I'll only eat Indonesian stuff. If I'm in Italy, I eat particular cuisine. இந்த cuisine எனக்கு இப்போ சார் வந்து ஜாப்பனீஸ் cuisine குக் பண்றதும் பிடிக்கும் அப்படின்றப்ப சோ அவங்களோட ஃபேவரட் வந்து மேபி ஜாப்பனீஸ் ஃபுட்டா லைட்டா தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். I also like Mediterranean food. பட் இப்போ வந்து லைஃப்ல வந்து எவ்ரி டே now from for the rest of your life you have to eat one cuisine சொன்னா அது எனக்கும் வீட்ல சமைக்கிறது. ஆமா. I also love rice and fish curry. அந்த கொடம்புளிக்கு என்ன தெரியல, அது கொடம்புளி தான் நாங்க சொல்லுவோம். ஆமா, அந்த fish curry and rice தான் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. மீன் பட் I was நான் என்ன தெரியுமா ஸ்டீஃபன் நடுப்புள்ளிக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு நீங்க கேக்குறீங்க. பிரதேஷ் அப்ராமுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு கேளுங்க. இல்ல அது எனக்கு தெரியாது, அவருக்கு தான். நார்மலி என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் ஒரு சீன் இருக்கும், ஏதாவது நான் சாப்பிடுற மாதிரி லைக் ஏதாவது இருக்கு. இந்த படத்துல மட்டும் ரெண்டு படத்துல மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஐ ஹேவ் எ சீன் கஞ்சி குடிக்கிற மாதிரி അല്ലെങ്കിൽ தோசை சென்டர் இனி சம்டைம் எல்லா படத்துலயும் இருக்கு. இன்னொன்னும் இவரு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கல எனக்கு. அந்த மாதிரி ஒரு இது உண்டு, லைக் என்ன சொல்லுவாங்க, சில சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இதை எரிக்கிறதோ சம்திங் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்து மூவிஸ்லயோ சீரீஸ்லயோ எதோ பார்க்கும்போது அதுல ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றது அந்த சவுண்ட் ஏஎஸ்எம்ஆர் சவுண்டோட அதை காட்டுறாங்க, சாப்பிட்டுட்டு பேசும்போது அதை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எனக்கு அது என்னமோ ஒரு பிடிக்கும். அது ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அதுல யாரோ ஒருத்தவங்க எஸ்பெஷலி ஒரு ஃபுட் சாப்பிட்றது பார்த்தேன்னா அதை நான் எங்கேயாவது ஏதாவது கேட்டு எப்படியாவது வாங்கி சாப்பிடுவேன். சிம்பிளா ஏதோ ஒரு ஹிந்தி சீரீஸோ படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தா அதுல வந்து அவங்க எல்லாரும் நைட்டு டிஃபனுக்கு வந்து இது டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் ஆனியன் பச்சடி தொட்டு சாப்பிட்றாங்க நார்த் இந்தியால. அது மாதிரி வந்து செய்யணும். நான் அதுக்காக அடுத்த வாட்டி சப்பாத்தி எப்படியோ செய்யும் போது பின்னாடி சொல்லி எனக்கு நான் இது தயிர் பச்சடி செஞ்சுக்காங்கன்னு தொட்டு சாப்பிட்டேன் ஒரு நாள். அதுல வைக்கிற மாதிரி தட்டு வச்சு சின்ன கிண்ணத்துல வச்சு சாப்பிட்டேன். அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி வந்து அடுத்து மூவிஸ் பத்தி நான் கேக்குறேன். இப்போ ரீசன்ட்டா நீங்க வாட்ச் பண்ணதுலயே வந்து தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் அந்த மாதிரி லாஸ்டா பார்த்த தமிழ் படம் வந்து I don't know if I'm forgetting something else, but என் ஞாபகத்துல இருக்கிற லாஸ்ட் தமிழ் படம் வந்து மகாராஜா. ஓகே, very good film, I liked it. சூப்பர் சார். உங்களுக்கு அந்த மாதிரி நான் நிறைய நாளே படம் பார்த்துட்டு ஐ திங்க் ஐ லாஸ்ட் ஃபிலிம் இஸ் ஜெயிலர். அதுக்கப்புறம் மகாராஜா எல்லா படம் மோஸ்ட் ஆஃப் த படம் வீட்டில் பார்க்கும். பட் ஐ didn't get the time. I was traveling a lot. So அதனால I want to watch. There are so many great films in Tamil. Yes. I want to watch it. ஜெயிலரை பத்தி நீங்க சொன்னீங்க, ஜெயிலர் 2ல நீங்க இருக்கீங்களா சார்? எனக்கு தெரியாது, கேட்கணும். சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் கண்டிப்பா போவேன். சும்மா சொல்ல மாட்டாங்க, இல்ல அவரு சும்மா போன்ல இல்ல, they should come and இல்ல. ஆமா எனக்கு they have to come and narrate இல்ல. Yes. நீ கொஞ்சம் சொல்லிடுங்க. ஐயோ உண்மையா இல்ல பொய்யா நம்பலாமா? போன்ல பாத்துக்கறேன். இத்தனை போன் இருக்குது. சாரி, எந்த போன்ல இருக்குன்னு சொல்ல. சாரி, ஒரு போனோட மெமரி முடிஞ்சு அது அவ்வளோ கொஸ்டின்ஸா? ஆக்சுவலி சார் திருஷ்யம் மூவி நீங்க வந்து பண்ணிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் உங்களுக்கு இருக்குதா? நான் நிறைய பேரை கொண்டு இந்த மாதிரி எழுதி கொடுக்குறீங்க நீங்க. எங்க டீம்ல பண்றாங்க சார் இதெல்லாம். அந்த மாதிரி எப்படி ரியலா நான் ஹாபியாவே வச்சிருக்கேன் ஆக்சுவலி. போலீஸ் பிடிச்சிட்டு போவேன் சொன்னலாம் வேணான்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டினா?
இல்ல என்ன ஓகே சார் இந்த மூவிஸ் நடிக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ எக்ஸாக்ட்லி அப்படியே நீங்க 47 வருஷம் அப்படி நீங்க நடிக்கலன்னா லாலேட்டனா இப்ப லாலேட்டன் சாரா நீங்க இல்லனா நீங்க என்ன வந்திருப்பீங்க? ஐயோ பெரிய கொஸ்டின். என்ன இது? நான் ஏதாவது சினிமாவில தான் இருக்கும், ஏதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜரா அல்லைங்கள இது மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது சினிமாவில தான் இருக்கு. அந்த அளவு படம் முடியும் மூவிஸ் இல்ல வேற என்ன ஏதாவது ஒரு வேலை கொடுங்க எனக்கு. இப்போ திடீர்னு இதுதான் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ ஃபுட் குக் பண்றலாம் முடியல, ப்ராபபிலி ஷெஃப் அந்த மாதிரி அவ்வளவு இல்ல. ஒரு சாய கடையில டீ ஷாப் எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இதுதான் தெரியும். தயவு சேஞ்ச் பண்ணாதுங்க. நான் சேஞ்ச் பண்ணல சார். அது கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்வி கேட்டேன். சாரி. சோ இந்த மூவி வந்த உடனே வந்து எப்படி உட்காருன்னு கேட்டாங்க. நான் வந்து இதுலதான் 3 பேர் உட்கார போறோம், இதுலயே 3 பேர் உட்கார போறோமா உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரே ஆஃபர் பண்ணாரு. நான் நடுவுல உட்காந்து வெரி நைஸ். அவர் என்ன பண்ணாரு, இப்படி திரும்பி உட்கார்ந்து கேள்வி கேட்கணும், நம்மள்ட்ட கேட்க மாட்டாரு. சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்து அது எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லதான், ஆனா வந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இந்த படத்துல வந்து ஷாருக் கான் நடிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு மம்முக்கா நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அவர் அதெல்லாம் ட்ரெய்லர்ல எதுவும் நான் பார்க்கல. சொல்ல முடியுமா சார்? ஷாருக் கான் பாவம் அவரு ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணி நடிச்சிருக்கான்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டு டெலீட்டட் சீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். இதை எழுதி கொடுத்த செத்தாண்டா எனக்கு. சாரி சார், சாரி. இது கேட்க சொன்னேன்னு கேட்டேன். இதெல்லாம் யாரு கேட்க சொன்னாங்க? மொத்தமா 4 பேர் சார் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க 4 பேர் குவாலிஃபைடா இருக்காங்களே. யார் அந்த 4 பேர்? என் டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் இருக்கு. அது சொல்ற 4 பேர் தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அந்த 4 பேர் யாரு? அது நான் வீடியோல காட்டக்கூடாது. ஐம் சோ கிளாட் நான் உங்களோட பேசுனதுக்கு. நான் வந்து இந்த எம்புரான் படத்துக்காக நான் நிஜமா ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மிஸ்ட் இட் இன் தி தியேட்டர். பட் நான் வந்து இதுல தான் பார்த்தேன், நான் உங்களுக்கு ஓடியில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நிஜமா நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து நான் இப்போ தியேட்டர்ல செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு ஐ கான்ட் வெயிட் டு வாட்ச் திஸ் மூவி. ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ கைஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அதே எக்ஸைட்மெண்ட் தான் இப்போ கூட. பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸைட்மெண்டோட ஜாஸ்தி ஒரு என்னன்னா ஒரு வெயிட்டிங் தான். 27 என்ன ஆயிடும்? Because we have come out with something very big. Yes. It's not a sequel, it's a second chapter of that film. Yes. So அதனால ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ் இருக்கு இல்லையா? ஒரு எப்படி இருக்கும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் வரும். Okay. 27th அப்புறம் தான் எக்ஸைட்மெண்ட் வரும். But we are so happy that it is well received by the people. Yes. They are all waiting to watch the film because of Lucifer. அதோட செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் எப்படி இருக்கு, குரேஷ் எப்ரா எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு என்டையர் நேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ கேரக்டர். அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கற ஒரு படத்துக்காக இவ்வளவு டோட்டலா இவ்வளவு ஆடியன்ஸ் வெயிட் பண்றது ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கும். எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டு நீங்க 3 மூவிஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இதுதான் தேர்ட் ஃபிலிம். ஸோ எல்லாமே வந்து சாரோட தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ரீசன் பீயிங் என்ன? ரொம்ப நல்ல ஆக்டர் ஆக்சுவலி, அதனாலதான். ஸோ உங்களுக்கு நீங்க எழுதும் போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாருக்கு தான் எழுதணும் அப்படின்றதான் மைண்ட்? ஆக்சுவலி இப்போ லூசிஃபர் செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஆள் தான் பண்ண முடியும். ப்ரோடாடி வந்து சார் நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா வரல ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் அந்த கோவிட் டைம்ல வந்து ஃபுல்லா ஷூட்டிங் நிப்பாட்டின டைம்ல we decided okay we'll get together and do a film. சின்னதாக ஒரு படம் பண்ணலாம்னு நினைச்சு அப்படி ஒரு 40 daysல ஷூட் பண்ண ஒரு சின்ன படம். ஸோ அந்த டைம்ல we just got together and we did that film. அவ்வளோதான். And I'm just privileged that போனஸ் மாதிரி கஷ்டப்பட்டேன். ஆமா கரெக்ட். I'm just privileged that ஒரு டைரக்டரா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸ்ல வந்து மோகன்லால் சார் நடிச்சேங்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம்.
பயங்கரமான ஃபேன். lucky as a filmmaker. So best wishes for you guys. Thank you so much. நீங்க வந்து இப்ப எனக்கு வந்து டைம் கொடுத்ததுக்கு Thank you so much. I hope நீங்க வந்து எதுவும் டென்ஷன் ஆகல. இல்ல எதுமே இல்ல. Thanks a lot. எனக்கு வந்து ஒரு டென்ஷன் ரிலீவ் ஆச்சு. ஓகே. எனக்கு டென்ஷனே இல்ல. அதனால அது வின்னா ரிலீவ் ஆயிடுச்சு. Thanks for coming. Thank you so much. Bye சொல்லுங்க சார். Bye. Thank you. அந்த 4 பேர் யாரு? இல்ல சீரியஸ்லி நானே ஆக்சுவலா மோகன்லால் வந்து இன்டர்வியூவே கிடையாது என்ன கேட்டா இத எல்லாரும் சொல்ல மோகன்லால் சார் வந்து இது மாதிரி இன்டர்வியூ பண்ணி நான் கொடுத்து நான் பார்த்ததும் இல்ல. இஃபான் இது மாதிரி இன்டர்வியூ எடுத்து நான் பார்த்தது இல்ல. எனக்கு செம்ம ஃபன்னா இருந்துச்சு பார்க்கும்போது. நான் என்ன பண்ணேன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுவேன், இது வந்துச்சுன்னு எனக்கு ஷாக். என்னடா இவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்களே அப்படின்னு. சரி ஓகேன்னு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பார்த்தேன். கொஞ்சம் ஸ்டார்டே ஃபன்னா இருந்தேன்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே இது நம்ம வந்து இப்பதான் லூசிஃபர் வேற பார்த்தோமா, சரி எனிவே இது நம்ம வந்து ரியாக்ஷனாவே பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ. அவர் எடுத்ததும் நல்லா இருந்தது. அவங்க ஆன்சர் பண்ண ஒரு அபிஷியல் எப்படி சொல்றது ப்ராப்பராலாம் இல்லலாம் இல்ல அச்சிட்டு 4 பேர் யாரு இதுல அப்படின்னு நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது வந்து ஈவன் இதுல கூட போட்டிருந்தாங்க கமெண்ட்ல ஏதோ படிச்சேன், மலையாள மூவி பட் ஆனா ஒரு மலையாளம் இதுல கூட யூடியூப் சேனல்லையோ இதுல கூட இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கல, செம்ம ஃபன்னா இருந்துச்சு, தமிழ் பீப்புள் சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் மலையாளி வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்கே பிடிச்சிருக்கு, ரசிச்சிருக்காங்கன்றதான் உண்மை. ஆனா சொல்ல எனக்கு அவரு எப்படி சொல்ல, எனக்கு பிருத்திவிராஜ் அவங்க பேசினதோட மோகன்லால் சார் பேசினா சிரிப்பா இருந்தது எனக்கு. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு. ஆனா படம் எப்படி சொல்றது, நம்ம படத்துலதான் பாத்துருக்கோம், நேர்ல அவரு பேசுவாரு இப்பெல்லாம் நான் பார்த்தேன். படத்துலயுமே கொஞ்சம் அது எப்படி ரஃப் அண்ட் டஃபா அப்படி மாசா தானே இருப்பாரு. அதனால அப்படிதான் இருப்பாரு அவரு நினைச்சேன். அப்புறம் ஆப்போசிட்டா இருக்காரு. இந்த ஜில்லாவோட இதுல ஷூட்டிங் ஸ்பாட் பிடிஎஸ் எல்லாம் வரப்ப இவர் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு தளபதி. பட் ஆனா அங்க மோகன்லால் சார் பெருசா அழட்டிக்க மாட்டாரு, ரொம்ப காமா இருக்க மாதிரி இருக்கும்னா ஓகே அவர் கேரக்டர் அந்த மாதிரி தான் போலக்கு நினைச்சா பார்த்தா ஆள் என்ன இவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஓகே பாப்போம், தியேட்டர்ல போய் பார்ப்போம் கண்டிப்பா அந்த படம். ஏன்னா எங்களுக்கு லூசிஃபரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று ஆக்சுவலா எக்ஸாக்டா சொன்னா நாங்க சண்டே உட்காந்து ஃபுல்லா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம். அதனாலே சரி வேற எந்த படமும் பார்க்கல, இது பார்க்கணும்னே உட்காந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. சூப்பர். வெயிட்டிங் லெட்ஸ் சீ இன் தியேட்டர் எப்படி இருக்கு பார்ப்போம். வேறு ஒரு இன்டர்வியூ ஆர் வீடியோல நீங்க சந்திப்போம். பாய்.